வணக்கம். 17ஆம் தேதியில் பிறந்தவர்கள் முஜிபுர் ரஹிமான், லியாண்டர் பெயஸ், இலங்கை முன்னாள் பிரதமர் ஸ்ரீமதி பண்டாரநாயகா, இந்தியாவின் புகழ்பெற்ற ஓவியர் எம்.எஃப். ஹுசைன். இவர்கள் உலகம் அறிந்தவர்கள். பொதுவாக கூட்டு எண் 8ஆக வருவதால் சனி ஆதிக்கம் இருக்கும். 8ஆம் எண் அவ்வளவு ராசி இருக்காது என்று சொல்வார்கள். நீங்கள் எது ஒன்றை ஆழ் மனதில் பதிக்கின்றீர்களோ அது உண்மையிலேயே ஆக்டிவாக செயல்படத்தான் செய்யும். ஆகையால் என்ன நம்பர் என்பதை விட நாம் என்ன செய்கிறோம், அதில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற முயற்சி, எண்ணம், வெற்றி போன்றவை அனைத்தும் உங்கள் கையில்தான் இருக்கிறது. 8ஆம் எண் ராசி இல்லை என்று சொல்வார்கள். ஆதலால் நான் இப்படி இருக்கிறேன் என்று புலம்பக்கூடாது. 8ஆம் எண்ணில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த லட்சியமும் உயர்ந்த எண்ணமும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற ஆர்வமும் வெறியும் இருக்கும். அதே நேரத்தில் அதை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. தவறாக பயன்படுத்தினால் அந்த எண்ணம் மேலோங்கிவிட்டால் 8ஆம் எண் ராசி இல்லாத எண்ணாகத்தான் தெரியும். ஒரு காலத்தில் அரசாங்க பஸ்களில் இல்லை, தனியார் வண்டிகளில் 8ஆம் எண் வருவதை வாங்க மாட்டார்கள். வாங்கியிருந்தாலும் பின்னாளில் அதை ரீசேல் பண்ணும்போது 8ஆம் எண் வேண்டாம் என்று சொல்வார்கள். தற்பொழுது 8ஆம் எண்ணை அரசாங்கமே வைத்து கொண்டது. ஆனால் இப்பொழுது 8ஆம் எண் வேண்டும் என்று விரும்பி கேட்பவர்கள் அதிகமாக பணம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எது ஒன்றை ஆழ் மனதில் பதிக்கின்றீர்களோ அது உங்களுக்கு செயல்படத்தான் செய்யும். அந்த வகையில் 17ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஒன்றும் யாரும் குறைந்தவர்கள் அல்ல. எண்ணம், முயற்சி, வெற்றி அனைத்தும் உங்களுடையதே. ஆகையால் 17ஆம் தேதியில் பிறந்தவர்கள் நல்ல எண்ணம் உடையவர்களே, நல்ல திறமையானவர்களே. நன்றி, நன்றி, நன்றி.